சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைமிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, பண்பலை 97.6 அலைவரிசையின் ஊடாக ஞாயிறு தவிர்ந்து ஏனைய நாட்களில் இரவு 9:15 ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்டு பயன்பெற முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, பண்பலையினூடாக மாத்திரமல்லாமல் எமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தினூடாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடரினை நாள்தோறும் கேட்டு பயன்பெற முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ரமலான் மாதம் பல சிறப்புகளை கொண்டது. ரமலான் மாதம் எத்தகையது என்றால், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டும் அல் குர்ஆன் அருளப் பெற்றது. உங்களில் எவர் அம்மாதத்தை அடைவாரோ அவர் அம்மாதத்தில் நோன்பு நோட்கட்டும் என அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் சுட்டிக்காட்டியிருக்கிறான். இப்போது நாங்கள் அந்த சங்கைமிகு ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் எங்களுடைய வீட்டை, சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறோமோ அதைவிட சுத்தமாக எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தின் மகத்துவங்கள் குறித்துதான் இன்றைய ரமலான் சிந்தனை எமக்கு எடுத்துரைக்கவிருக்கிறது. இதனை வழங்கவிருக்கின்றார்கள் நட்பெட்டி முனை ஆஷூர் பஜார் பள்ளிவாசலின் ஃபேஷிமாமும், நட்பெட்டி முனை தாருல் ஹிக்மா மகளிர் அரபுக் கல்லூரியின் பிரதி அதிபருமாகிய அஷேக் எம் ஃபிரோஜ் ஃபஸ்மீர் ஹசரத் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن الكريم: وذكر فإن الذكرى تنفع المؤمنين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சொந்தங்களே, வானொலி நேர் நெஞ்சங்களே, முதலில் அல்லாஹுவின் காணிக்கையான முஹம்மன் சலாத்தினை எட்டி வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி 1447. இவ்வருடம் அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மாபெரும் கிருபைகளில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருப்பது என்பது. இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாங்கள் நல்ல முறையில் பிரயோசனமாக இந்த ரமலானுடைய மாதத்தை வழி அனுப்புவது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவேதான் அதிகம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இன்று எங்களோடு இல்லாத சந்தர்ப்பம். அதனால் நாங்கள் அதிகம்
நன்மைகளை ஈட்டக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே ரமலானை ஒரு வினைத்திறன் உள்ளதாக அமைத்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக காணப்படுவதுதான் இதயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதயத்தை ஒரு பரிசுத்தமானதாக, ஒரு சுத்தமானதாக நாங்கள் வைத்திருக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைபவர்களாகவே இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்கின்ற போது சொல்லி காட்டுகின்றான், வதக்கிர் ஃபஇன்ன الذِّكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ. நபியே, நீர் நல்லுபதேசம் செய்வீராக. நிச்சயமாக நல்லுபதேசம் என்பது நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வயத்தஜன்னபுல் அஷ்கா, யாருக்கு நல்லுபதேசம் பயனளிக்க மாட்டாது என்று சொல்கின்ற போது இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வயத்தஜன்னபுல் அஷ்கா, யார் மோசமான மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் பயனளிக்க மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த உபதேசம் என்பது நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். மாறாக இது நமக்கு பயன் இல்லாத மாதிரியும் அல்லது இது ஒரு நமக்கு பிரயோசனம் அளிக்க மாட்டாது என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தான் மோசமான மனிதர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, வானொலி நேர் நெஞ்சர்களே, மனிதனின் பொதுவான இயல்பு எதனை நோக்கி காணப்படும் என்று சொன்னால் ஒரு சீசனை நோக்கி காணப்படும். ஒரு வியாபாரி அவனுடைய வியாபார நிலையத்தில் ஒரு நஷ்டமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற போது அவனை நோக்கி ஒரு சீசன் வருமாக இருந்தால் அந்த சீசனிலே எவ்வாறு வெற்றி அடைய வேண்டும், எவ்வாறு இலாபத்தை பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஆழமாக சிந்திப்பான். அதிலே அவன் பல திட்டங்களை தீட்டுவான். இப்படி ஒரு வியாபாரி அவன் காணப்படுவான். ஒரு மாணவன் அவனுடைய கல்வி நடவடிக்கைகளில் அவனை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுவதற்காக வேண்டி பல முயற்சிகளை எடுப்பான். ஏன், தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காப்பீட்டுத்தர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏச்சித்தி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த 3-4 மாதங்களாக அவனுடைய கல்வியை தீட்டிக் கொண்டே இருந்திருப்பான். இவ்வாறு அவனுடைய மாணவனுடைய கல்வி நடவடிக்கைகளில் ஒரு அடைவை எட்ட வேண்டும் என்பதற்காக அவன் படுகின்ற முயற்சி, அவன் படுகின்ற கஷ்டங்கள், அதிலே அவன் தீட்டுகின்ற திட்டங்கள் அவனுக்கு பயனுள்ளதாக காணப்படும். எனவேதான் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ரமதானுடைய மாதம் எங்களை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் ஒரு வினைத்திறன் உள்ளதாக, நன்மைகளை சுமந்ததாக, அருட்கொடைகளை சுமந்ததாக, அல்லாஹ்வின் நேசத்தை சுமந்ததாக நாங்கள் எங்களுடைய இந்த ரமதானை நாங்கள் ஆக்க வேண்டும். அதற்குத்தான் மிக முக்கியமாக காணப்படுவது இந்த இதயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இதயம் பரிசுத்தமாகின்ற போது நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முலுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு உள்ளது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உங்களுடைய உடல் அனைத்தும் சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் இதயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய ஹதீஸுல் குதிசியிலே சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இப்படி ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராகுமாக இருந்தால் அவனுடைய பார்வை சீராகும், அவனுடைய நடத்தை சீராகும், அவனுடைய பிடிக்கின்ற பிடி சீராகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் அல்லாஹ்வுடைய எண்ணம், அல்லாஹ்வுடைய ஞாபகம் எப்போதும் அவனிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் எங்களுடைய இந்த இதயத்தை மிக முக்கியமானதாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதயம்தான் எங்களுக்கு அடுத்த நகர்வுக்கு ஒரு வெற்றிப்படியாக அமைகின்றது. எனவே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே சொல்கின்ற போது சொல்லி காட்டுகின்றான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவர் பாவங்களை விட்டும் தன் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, எவர் அதை பாவத்தில் புதைத்து விட்டாரோ அவன் நிச்சயமாக
நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக காணப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைந்து விடுவோம். எங்களுடைய உள்ளம் ஒரு பாவத்தில் புதைத்து விடுவோமாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நஷ்டமடைவது என்பது அது நாளை மறுமையுடைய நாளில் எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இதயத்திற்கு ஃபித்னா, பாவம், குழப்பங்கள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபித்னா வருகின்ற போதோ அது ஃபித்னா என்று தெரிந்தும், அது ஒரு பாவம் என்று தெரிந்தும், எந்த உள்ளம் அதனை எடுத்துக்கொள்கின்றதோ அந்த உள்ளத்திற்கு ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகின்றது. பிறகு அதனை நினைத்து வருத்தப்பட்டு அதற்காக வேண்டி அவன் தௌபா செய்பவனாக இருந்தால் அந்த கருப்பு புள்ளி அழிக்கப்பட்டு விடும். வருகின்ற ஃபித்னாக்களில் சிக்குண்டு விழ விழ கருப்பு புள்ளிகள் இதயம் நிரம்பி இதயம் முழுவதும் கருப்பாகிவிடும். இறுதியில் அந்த உள்ளம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட கிண்ணத்தை போன்று வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. அப்படியான இதயத்திற்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. எனவே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோம். காரணம், பலவீனமாக படைக்கப்பட்ட நாங்கள் பாவங்களை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் யார் நல்லவர்கள் என்று பார்த்தால் அந்த பாவத்திற்காக தௌபா செய்பவர்கள் தான் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து மீட்சி பெறுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருக்க முடியவர்களாக மாறுவோம். ஈமான் அதிகரிக்கின்ற போது இப்படியான செயல்கள் எங்களிடத்திலே இயல்பாக காணப்படும். எனவேதான் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கருப்பு புள்ளிகளால் நிரப்பப்பட்ட ஒரு இதயமாக எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள கூடாது. ஆக நாங்கள் தௌபாவின் மூலம் அந்த கருப்பு புள்ளிகளை அழித்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது நன்மக்களாக நாங்கள் சந்திக்க வேண்டும். இப்படியான ஒரு வங்குரோத்து நிலைமையில் தான் ரமலான் எங்களை வந்தடைந்திருக்கின்றது. கருப்பு புள்ளிகளால் நிரப்பப்பட்ட இதயத்தை போன்று இன்று நாங்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்? நாங்கள் பாவம் செய்யும் இயல்புடையவர்கள். அந்த பாவத்தை போக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை மிக சிறப்பானதாக திட்டங்களை வகுத்து எங்களுடைய குடும்பங்களோடு ஆலோசனைகளை பெற்று இந்த ரமலானை எவ்வாறு நாங்கள் வினைத்திறன் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை செய்து அதிலே இந்த ரமலானை நாங்கள் தொழுகையினுடைய விடயத்தில் எவ்வாறு எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், அல் குர்ஆன் ஓதுகின்ற விடயங்களில் நாங்கள் எங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், ஏன் நல்லுபதேசம் செய்கின்ற விடயங்களில் நான் எவ்வாறான விடயங்களை கேட்க வேண்டும், நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், தீய விடயங்களிலிருந்து தவிர்ந்து வாழ வேண்டும். அதற்கான ஒரு வழிதான், அதற்கான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, வானொலி நேர் நெஞ்சங்களே, எங்களுடைய வாழ்வு இந்த ரமலானை நோக்கி வந்திருக்கின்றது. இந்த ரமலானை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானை ஒரு வினைத்துறன் உள்ளதாக நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் அதனை நாங்கள் திட்டம் தீட்டுவதற்கு முன் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தமானதாக மாற்றிவிட வேண்டும். பரிசுத்தமான ஒரு உள்ளமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஆக்குவோமாக இருந்தால் அடுத்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு செயற்பாடுகளும் எங்களுடைய வெற்றி படிக்கு ஒரு கதாபாத்திரமாக அமைவதுதான் இந்த உள்ளமாக இருக்கின்றது. எனவே இந்த உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தமான உள்ளமாக மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்கள் மீதும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் நட்பெட்டி முனை ஆஷூர் பஜார் பள்ளிவாசலின் ஃபேஷிமாமும் நட்பெட்டி முனை தாருல் ஹிக்மா மகளிர் அரபுக் கல்லூரியின் பிரதி அதிபருமாகிய அஷேக் எம் ஃபிரோஜ் ஃபஸ்மீர் ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உப மாகாண கலாசார அமைச்சுக்கும் அதன் கௌரவ செயலாளர் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெய்யர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு
இந்தளவில் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைய ரமலான் சிந்தனையினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் எஸ்.எம். ரமீஸ். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்ற ஒரு சிறப்பான ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.